வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல்ல கோல் சீக் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம நார்மலா வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படினா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வருவோம். பட் இந்த கோல் சீக்கிங்க பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அவுட்புட் என்ன வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றத எக்ஸல் நமக்கு சொல்லும். இதுக்கு தான் வந்து இந்த கோல் சீக் அப்படின்றது பயன்படுது. சோ இந்த வீடியோல வந்து நம்ம அந்த கோல் சீக்கை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படினு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன். ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 45 காசுக்கு விற்றுருக்கேன். நான் வந்து 30 யூனிட் விற்றேன் அப்படின்னா வந்து எனக்கு ₹1244 வருது. ஸோ இந்த டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. யூனிட் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட், அதுதான் வந்து டோட்டல் சேல்ஸ். ஸோ இது வந்து நான் ஃபார்முலாவில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு சேல்ஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5000. ஸோ நான் ₹5000 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் எவ்வளோ யூனிட் சோல்ட் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ இது நீங்கள் எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்டை வந்து நீங்கள் இன்புட்டில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ யூனிட் சோல்வ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் கால்குலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த 5000 டிவைடட் பை யூனிட் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து சோல்வ் பண்ணோம் அப்படின்றது வந்துடும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது எதுவுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து வித்தின் மினிட்ல உங்களோட இன்புட் என்னவாக இருந்தால் இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸல் சொல்லிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டேட்டா அப்படின்ற டேபுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து வாட் இஃப் அனலைசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் கோல் சீக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கோல் சீக் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் செல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த செட் செல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் செல் வந்து கண்டிப்பாக ஃபார்முலேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேல்யூ அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க, உங்களோட கோல் என்ன? எனக்கு வந்து ₹5000 அப்படின்றது கோல். ஸோ நாங்கள் டூ வேல்யூவில் அந்த ₹5000 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை சேஞ்சிங் செல் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்கக்கூடிய பொருளோட எண்ணிக்கையை வந்து நம்ம அதிகப்படுத்த விரும்புகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓகே கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமீடியட்டாக வந்து உங்களுக்கான வேல்யூ அப்டேட் ஆகிடும். ஸோ 121 ப்ராடக்ட் சோல்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ₹5000 அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து ₹5000 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் 121 ப்ராடக்ட் விற்கணும். இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே ஓகே கிளிக் பண்ணுங்க. இது வந்து சேஞ்ச் ஆனது அப்படியே இருக்கும். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல் சீக்கிங் வந்து எந்த ஒரு ஃபார்முலாவையும் சேஞ்ச் பண்ணாது, எந்த ஒரு ஃபார்மெட்டையும் சேஞ்ச் பண்ணாது. ஜஸ்ட் வந்து உங்களோட இன்புட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ₹10,000 அச்சீவ் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் இருக்கு இல்லையா, அதை நான் இன்க்ரீஸ் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ என்னோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் ₹10,000 அச்சீவ் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ அந்த ₹10,000 நான் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் ஒரு யூனிட்டை வந்து எவ்வளோக்கு விற்கணும், நான் 121 யூனிட் தான் விற்க போகிறேன். ஒரு யூனிட்டை வந்து எவ்வளோக்கு விற்றனா வந்து எனக்கு அந்த ₹10,000 அச்சீவ் ஆகும் அப்படின்றத நான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ணதை விட இது அப்படியே ரிவர்ஸ் கால்குலேஷன். ஸோ இதே டேட்டா டேபில் வாட் இஃப் அனலைசஸ் போய்க்கோங்க. கோல் சீக்கிங்கில் செட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல் என்ன, ₹10,000 அப்படின்றது கோல் இல்லையா. ஸோ நான் ₹10,000 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பை சேஞ்சிங் செல், ஸோ எந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்க, இப்போது நான் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ அந்த காஸ்ட் இருக்கிற செல்லை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். நான் வந்து ₹82.90 ஒரு பொருளை விற்றேன் அப்படின்னா வந்து 121 பொருள் விற்றேன் அப்படின்னா வந்து எனக்கு ₹10,000 அப்படின்ற சேல்ஸ் டார்கெட் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். பர் யூனிட் காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே சிம்பிளாக கேன்சல் கொடுத்தேன் அப்படின்னா வந்து எனக்கு ப்ரீவியஸாக அந்த வேல்யூ வந்து இங்கே அப்டேட் ஆகும். இந்த மாதிரி வந்து கோல் சீக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி எலாபரேட்டாக யூஸ் பண்ண முடியும். இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த கோல் சீக்கு மட்டுமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றதையும் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த்.